ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நம்ம வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறோம், மேக்ஸ் எக்ஸாம். சார், நான் இதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும் சார், கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா, அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு எக்ஸாமில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நல்லா நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு எக்ஸாமில் வரலாம், சரியா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட், சரியா. ரேங்க் மெத்தடில் நாம் அதை என்ன சால்வ் பண்ணணும். இது வந்து மார்ச் 2020 கேட்டது. அடுத்து செப்டம்பர் 2020 என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டெஸ்ட் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் இஃப் பாசிபிள் சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் தி ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். இதுவும் ரேங்க் மெத்தட் தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, மார்ச் 2021 கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டரில் 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிரேமர்ஸ் ரூல் நாட் அப்ளிகபிள், அதாவது சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க மார்ச் 2022. அதே மாதிரி 1.5, அதாவது 5th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 2022 கேட்ட கொஸ்டின், அதுவும் கிரேமர்ஸ் ரூல் தான். அதே மாதிரி மார்ச் 2023 அதாவது யூஸிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட், சரியா. அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாங்களா இல்லையா 7,60 பாயிண்டில், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கிராமர்ஸ் ரூல்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜூன் 2023 கேட்ட கொஸ்டின் x1 x2, சரியா. இது இல்லாமல் எக்ஸசைஸ் 1.4 ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிஷன் பார்த்துங்க, அந்த கொஸ்டினும் நமக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம், சரியா. ஃபஸ்ட்டு சம் வந்து இதில் 4 சப்டிஷன் இருக்கும், எக்ஸசைஸில் இருக்கும் இந்த சம்மு. இதில் 4 சப்டிஷன் இருக்கும், அதில் 2 சப்டிஷன் மட்டும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் prove that argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2. இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது if z equal to x plus iy is the complex number such that அப்படின்னு சொல்லிட்டு so that the locus of z is real axis or y is equal to 0ன்னு சொல்லி நம்ம ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பியூர்லி இமேஜினரி, இதிலே பியூர்லி ரியல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சால்வ் தி ஈக்குவேஷன் z³ + 8i = 0, இந்த கொஸ்டினையும் பார்த்துங்க. இது வந்து மார்ச் 2023 கேட்டது. அதே மாதிரி ஜூன் 2023 கேட்ட கொஸ்டினையும் பார்த்துங்க, சரியா. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சால்வ் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு 1/3 இஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பற்றி சொல்லணும். மொத்தம் 4 எக்ஸோட வேல்யூ வரும், அதில் ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க, மீதி இருக்க 3 வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் சால்வ் தி ஈக்குவேஷன் ஜூன் 2023 கேட்ட கொஸ்டின் x2 + 11x² - 9x - 18 = 0. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறது கொஞ்சம் ரேர் தான், சரியா. அதனால தான் 2 கொஸ்டின் மட்டும் இருக்குது. 4th சாப்டர் பாருங்கள், ட்ரா தி கிராஃப் ஆஃப் காஸ் எக்ஸ். இது நிறைய பேர் வந்து இப்போ தான் இந்த கொஸ்டினை புதுமையாக பார்க்குற மாதிரி கூட இருக்கும், சரியா. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் 2 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ட்ரா தி கிராஃப் ஆஃப் காஸ் எக்ஸு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி டேன் எக்ஸு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இன்னும் சைன் எக்ஸ் தான் கேட்கல. ஒருவேளை இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கூட என்னாச்சு பார்த்தா கேட்கலாம். மற்ற 4th சாப்டருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே தெளிவாகவே இருக்கும், சரியா. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையாங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து பார்த்துருங்க, ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து 5th சாப்டர் பாருங்கள். 5th சாப்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், சரியா. 1,1, அந்த ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்மு, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5.2, அதாவது செகண்ட் சம், 5th சாப்டர் செகண்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2020 கேட்ட கொஸ்டின். இது வந்து அதாவது கடைசி எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி சென்டர் ஃபோக்கஸ், இது எப்பயும் நம்ம கேட்க போகிறாங்கன்னு தெரியும், செப்டம்பர் 2020 கேட்டது. அதே மாதிரி 5th சாப்டரில் 4th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2022 5th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா ஆஃப் வித் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
அதாவது 5th சாப்டரில் 6th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்ச் 2022 கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். சரியா? அந்த அந்த கொஸ்டின் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் அந்த கொஸ்டினை பார்த்துங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் 6th சாப்டர் வரும். 6th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அது பிரச்சனையே இல்லை. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? அதே மாதிரி 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே 5 மார்க்கை பற்றி பிரச்சனையே இல்லை. சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குரிய சாப்டர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.